முதல் 3 இடங்களை பிடிக்கின்ற மாணவர்களுக்கு மண்ணின் மைந்தர் சோமசுந்தரம் மதுராம்பாள் கல்வி அறக்கட்டளை சார்பாக பரிசனை வழங்கி வருகிறார்கள். அதாவது சண்முகனுடைய தந்தையார் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சோமசுந்தரம், நல்ல உயரமானவர். நாங்கள்லாம் சோமதர்னு சொல்லுவோம், அவருடைய மாணவர் தான். நாங்கள்லாம் ஆசிரியருடைய மகனாக இருந்தோம். போக்குவரத்து துறையில் பிஆர்ஓ பணியாற்றி ஓய்வு பெற்றவர். திருமதி சண்முக அம்மையார் அவர்களும் போக்குவரத்து துறையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர்கள் தொடர்ந்து நம்முடைய பள்ளிக்கூடத்தில் இம்மண்ணில் மைந்தனாகிய அவர் ஆண்டுதோறும் மறக்காமல் தொடர்ந்து செய்கின்றார். ஒரு வருஷம் செஞ்சுட்டு அப்படி விட்டுல தொடர்ந்து செய்கின்றார். அதோடு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக 500 ரூபாய், முதல் பரிசு 3000 இருந்தது, 4000 வாங்கியாச்சு. 2000 2500, 1000 1500. இந்த மாதிரி பரிசுகளை நீங்கள் எல்லாம் 10 மற்றும் 12ஆம் வரும்போது பெற வேண்டும் என்ற மன உறுதியோடு நீங்கள் இருங்கள். அதுதான் உங்களை உற்சாகப்படுத்தும் விதமாகத்தான் இந்த பரிசுகளை தருகிறார்கள். ஐயா அவர்கள் பள்ளியிலே ஆண்டுதோறும் கொடுப்பது நோக்கம் மாணவருடைய உற்சாகப்படுத்துவதுதான். அன்பானவர், அமைதியானவர், அறிவில் சிறந்தவர், கல்விதான் வாழ்வில் உச்சம், கல்வியே அறிவில் வெளிச்சம் என நன்கு உணர்ந்தவர், உரிமைக்கு குரல் கொடுப்பவர், உறவுக்கு கை கொடுப்பவர், அன்புக்கு அடிபணிவார், அடைக்கிட வந்த ஆர்த்தெழுவார், நல்லவர், வல்லவர், நாளும் மாறாதவர், நாக்கு மாறாதவர், ஈகை குணம் கொண்டவர், ஈவு இறக்கம் உள்ளவர். யாரு? நம்ம சண்முகம் ஐயா அவர்கள். ஐயா அவருடைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருக்கலாம். நேரத்தின் கால அருமை கருதி ஐயா அவர்களை சோமசுந்தரம் அறக்கட்டளை சார்பில் ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் எங்கள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த உட்கோட்டை மேல்நிலைப்பள்ளியின் படித்து வரும் மாணவ மாணவியர் கண்மணிகளே, இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஏனைய ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சோமசுந்தரம் மதுராம்பாள் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2013ஆம் ஆண்டிலிருந்து 6 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கும், மேல்நிலைத் தெரிவில் முதல் 3 இடங்களில் அதிக மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கும் பரிசுத் தொகைகளை வழங்கி வருகிறோம். அதுபோல 11ஆம் வகுப்பு படிப்பவர்களுக்கு ஆங்கில சொல்லகராதியும் வழங்கி வந்தோம். இவைகளெல்லாம் நான் படித்த இந்த பள்ளி எனது தந்தையார் ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக இருந்தது என்ற நோக்கத்தில் மட்டுமல்லாமல், இந்த உட்கோட்டை கிராமத்தில் உள்ள பள்ளியில் படிக்கும் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காகவும், இங்கிருந்து வேற எந்த பக்கத்திலிருந்தும் இங்க இது கிராமன்றதால அதிகமாக ஊக்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த வித உதவியும், அரசாங்க உதவிகளை தவிர மற்றவங்க யாரும் உங்களை ஊக்குவிக்கிறது மாதிரி இல்லை. அதனால தான் நாங்கள் எங்கள் அறக்கட்டளையிலேருந்து ஊக்குவிக்கணும் உங்களை. ஒவ்வொரு வருஷமும் இதுபோல் பரிசுத்தை வழங்குகிறோமே, வழங்கிட்டு போகிறதோடு இல்லாமல் உங்களுடைய ஊக்கப்படுத்தணுன்ற எண்ணத்தில் தான் உங்களுக்கு இந்த உதவி செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த உதவின்றது நாங்கள் ஒரு பெரிய உதவி இல்லை, இருந்தாலும் நீங்கள் இன்னும் படிக்கணும் அப்படின்றது ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இதை அளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 2013ஆம் ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா 995 மார்க் முதல் மார்க் 35 மார்க்குகள் பெற்றவங்க இன்னைக்கு முதல் மார்க் +2ல் 1026 மார்க் வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. இது போன வருஷத்தை ஒப்பிட்டு பார்த்தா கம்மி தான், இருந்தாலும் மார்க் இந்த வருஷம் குறைஞ்சிருக்குது. நான் போன வருஷமே சொன்னேன், இன்னும் இதை விட அதிகமாக மார்க் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மார்க்குகள் அதிகமாக வாங்கிட்டு போகணும், குறையாதீங்கன்னு சொன்னேன். நீங்கள் நல்லா படிக்கணும்.
தினமும் வந்து செய்தித்தாளை படித்து அதில் உலக நடப்புகள் நாட்டு நடப்புகள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தொலைக்காட்சியில் வந்து டெய்லி உங்களுடைய ஒரு 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 அரை மணி நேரம் செய்திகளை பாருங்க. அது உங்களுக்கு வந்து நாட்டு நடப்புகள் தெரியும், உலக நடப்புகள் தெரியும், ஜெனரல் நாலேஜ் உங்களுக்கு வளர்த்துக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் டிவி இருக்கும். டிவியை மட்டும் பார்த்துட்டு இருக்கு மற்றதை பார்க்குறத விட செய்திகளை வந்து இந்த வயசுலேயே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே அந்த செய்திகள் உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து தரும். இப்போ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இந்த வருஷம் வந்து நல்ல மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. பாடத்திட்டங்கள் புதுமையாக பண்ணியிருக்கிறாங்க. நீட் தேர்வுக்கு வேண்டிய உதவிகள் செய்கிறாங்க. வகுப்பறைகள் எல்லாமே வந்து கணினிமயமாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கத்தில் வந்து ஏகப்பட்ட எல்லா வகையிலையும் மாணவர்களுக்கு வந்து இலவசமாக எவ்வளவோ கொடுத்தாலும் இதுபோல கல்வியில் மாற்றம் கொடுக்கறது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. நீங்கள் வந்து மேற்படிப்பு போகும்பொழுது இந்த இந்த பள்ளிக்கூட பாடங்கள் வந்து உங்களை மாற்றணும், உங்களுக்கு பெருசும் உபயோகமாக இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக ரொம்ப வருடங்கள் கழித்து இந்த கல்வி திட்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கல்வியின் புரட்சியே ஏற்படுத்தணும்னு சொல்லி அரசாங்கத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீட் தேர்வுக்கெல்லாம் போகணும்னா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும், நல்லா படிக்கணும். படித்து மேலே வந்து நீட் தேர்வெல்லாம் ஏன்னா இப்போ வந்து போட்டிகள் நிறைந்த காலமாயிடுச்சு. முன்னெல்லாம் படித்தா ஏதோ வந்து நல்ல மார்க் எடுத்தால் வேலைக்கு போனோம், மார்க் எடுக்கலைன்னா மற்ற வேலையை பார்த்தோன்றதில்ல. தயவுசெய்து நம்ம அப்பா அம்மா இந்த ஊரில் கஷ்டப்பட்டு இருக்கிறவை நம்ம படக்கூடாது. நம்ம வந்து படிச்சுட்டு பெரிய வேலைக்கு போகணும், பெரிய இடத்துல போகணும், நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கணும்னு படிப்பில் தயவுசெய்து கவனம் செலுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களை ஊக்கப்படுத்துகிற காரணமே இந்த பள்ளியிலேருந்து படிக்கிறவங்க வெளியில் இன்னும் அதிகமாக வந்து மார்க் எடுத்து வெளியில் போயிட்டு நல்ல பதவிகளில் நல்ல வாழ்க்கையில் முன்னேறி அவங்க இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம்னா அதுவே எங்களுக்கு வந்து பெருமை, இந்த பள்ளிக்கு பெருமை, இந்த ஆசிரியர்களுக்கு பெருமை அப்படின்றத உங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். அதனால் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அதிக மதிப்பெண்கள் பெறறதுக்கு உங்களுடைய கல்வி அமைய வேண்டும் என்றும் ஆசிரியர்களும் அந்த அளவிற்கு உங்களுக்கு போதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக உங்களை வாழ்த்தி ஓரிரு வார்த்தைகள் பேச உங்களுக்கு நல்லா தெரியும். ஊரறிந்த பார்ப்பனருக்கு பூணூல் தேவையில்லை. இவர் எங்கள் அண்ணார் தான், மண்ணின் மைந்தர் தான். ஆனால் சூழ்நிலை காரணமாக ஆண்டிமடத்திலே செட்டில் ஆகிட்டாரு. எங்கே போனாலும் அவரு உக்கோட்டை பி ராஜேந்திரன் தான். என் சகோதரர் உங்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். உக்கோட்டை பி ராஜேந்திரன் அவர்கள் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். இயலம்போல் மணந்திடுமோ என்பார்த்தை என எண்ணி ஆர்வ மிகுதியிலே இருகரத்தை அடித்து நொறுக்குகின்ற அன்புமிக்க செல்வங்களே, மாற்றம் ஒன்று நாட்டினிலே ஏற்படுத்த எந்த வழி நல்ல வழி சொல்லிடுங்கள். மாற்றம் ஒன்று நாட்டினிலே ஏற்படுத்த எந்த வழி நல்ல வழி? கல்வி. எந்த வகையில்? படிப்பு. கல்வியினால் என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தர் சொல்லுங்க. கல்வி கற்பதனால்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்ன்றீங்க. அந்த கல்வி எந்த வகையில மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லுங்க. நீங்கள் அறிவு பெறுவதோடு மட்டுமல்ல, தான் கொண்ட இன்பத்தை தவறாமல் மற்றவர்க்கே வான் கொண்ட அளவிற்கு அள்ளி தருகின்ற ஆற்றல் மிக வழிதனையே அன்புடனே கொடுப்பதுவே அறிவு. அதனால்தான் தனக்கு கிடைச்சது கூட அமுத சுரபி கேள்விப்பட்டீங்களா? யார் எடுத்தா முதன்முறையா அமுத சுரபி யார் கையில் வந்தது? என்ன படிச்சிருக்கீங்களா? ஆபுத்திரன் மணிபல்லவத்தீவிலே போட்டதுதான் திரும்ப யார்கிட்ட கிடைக்குது? மணிமேகலை கிட்ட கிடைக்குது. அந்த அமுத சுரபியானது அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க எவ்வாறு குறையாமல் இருக்கிறதோ அதுபோல கற்றதொரு கல்வியினால் மற்றற்ற வார்த்தைகளை மகிழ்வுடனே மற்றவர்க்கு எடுத்து தந்து நட்டம் ஏதும் இல்லை என்று கொள்ளை கொள்ளையாய் இன்பத்தை மற்றவர்க்கு தருகின்ற வாய்ப்பு கொடுக்கும் ஒரே வழி கல்வி. அதனால்தான் கல்வி சிறந்தது. உங்க தலைமை ஆசிரியர் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொன்னார். என் மனசை ரொம்ப ஈர்த்த கருத்து அது. நூலகம், கல்வி
நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது செய்தித்தாள் வரும். நாங்கள் துவக்க பள்ளியில் இங்கே சத்திரம்னு சொல்லுவாங்க, இங்கே சில பையங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சத்திரம். அங்கே தான் நாங்கள் 3ஆம் வகுப்பு படிப்போம். இடைவேளையில் விளையாடும் போது தினத்தந்தி, அந்த நம்முடைய ரத்தினம்னு இருக்காரு, அவர் ஒரு டீ கடை வச்சிருப்பாரு, அதில் தான் தினத்தந்தி சென்னையிலேருந்து கொண்டு வரோம். அதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூப்பிட்டு இதை படித்து காட்டுறாங்குவாங்க. நான் படித்து காட்டுவேன், முழுக்க படித்து காட்டுவேன். ஏன்னா அப்போ இருந்த மக்களுக்கு அந்த படிப்பாற்றல் அவ்வளவு இருக்காது. அப்போ படித்து காட்டின உடனே முழுசும் இந்த செய்தி படி அதை படின்னு சொல்லிட்டு கிடைச்சா 2 பைசா கொடுப்பாங்க. அந்த 2 பைசாவுக்கு 1 பைசாவுக்கு ஒரு பொட்டலம் வாங்கிட்டு 1 பைசா பையில வச்சுப்போம். அப்படிப்பட்ட ஒரு காலம் இது. ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, 3ஆம் வகுப்பிலிருந்து எனக்கு செய்தித்தாள் படிக்கின்ற பழக்கம் இருந்தது. 5ஆம் வகுப்பு நான் படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் யார் தெரியுமா? இப்ப இந்த நிறுவனம் வச்சு நடத்துறாங்க இல்லையா, சோமச்சந்திர மதுராம்பாள் கல்வி அறக்கட்டளை, அமரர் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் தான் என்னுடைய வகுப்பு ஆசிரியர். அவரு நடத்தும் போதே எந்திரிச்சு நடத்தி முடிச்சு அப்படியே கேட்பார், உடனே எந்திரிச்சு எல்லாம் பதில் சொல்லுவோம். அதற்கு காரணம் என்னன்னாக்கா, மனமகிழ்வாய் மங்களமாய் ஈடுபாட்டு உணர்வோடு இன்முகத்தோடு கற்றதொரு கல்வி அது மனதிலே தான் நிற்க உற்றதொரு நேரத்தில் கேட்ட வினாவிற்கு உறுதியுடன் பதில் சொல்லும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அந்த செய்தித்தாள்கள் அன்னைக்கு கொடுத்த விளைவுதான் தொடர்ந்து பள்ளியிலே நடைபெற்ற இலக்கியம் என்ற விழாக்களிலே கலந்து கொண்டு இன்னைக்கு நீங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுகின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறோம். இப்ப தலைமை ஆசிரியர் பேசினாரு, அடுத்தபடி என்னுடைய தம்பி கோதண்டராமன் பேசினார், அண்ணன் சோமந்த ஐயா அவருடைய அருமை மகன் எங்களுடைய அண்ணன் சண்முகம் ஐயா அவர்கள் பேசினாங்க. யாருக்காவது திக்கு திணறல் தடங்கள் வருதுதா? இப்ப நான் பேசுறேன். ஏன் வரலன்னா இது ஒரே காரணம், துவக்க கல்வியில் இருந்து அந்த ஆர்வம், அந்த பிற நூல்கள் படிக்க வேண்டும். இந்த ஊர்ல நூலகத்துக்கு பத்தி ஐயா சொன்னாங்க. நூலகம் சொன்னாலே உங்கள் பள்ளியுடைய ஆசிரியர் விஜயகுமார் தான் எனக்கு நினைவில் வருவார். காரணம், அவருடைய துணைவியார் இந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த போது இந்த நூலகத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் அதில் என்னையும் புரவலராக ஆக்கியவர். அந்த புரவலர் சான்று எனக்கு இன்னமும் இருக்கு. இந்த ஊரினுடைய நூலகத்தினுடைய புரவலரான நான் இருக்கிறேன், ரொம்ப பெருமையா இருக்கு. அப்ப இந்த நூலகம் கொண்டு வந்து அதனால் நீங்கள் பயனடைய வேண்டும். அப்ப நூல்கள் நீங்கள் கற்க கற்க என்ன செய்ய முடியும்னா, பல்வேறு ஆற்றலையும் அறிவையும் நீங்கள் பெறுகின்ற போது கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்விலே உயர்ந்த மதிப்பெண்களை பெற முடியும் என்பதற்கு இந்த உட்கோட்டை பள்ளி மாணவர்கள் முத்தாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று நான் இப்பொழுது உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு உட்கோட்டை பள்ளி மாணவ மாணவிகள் வரணும். அதற்கு ஐயா அவர்கள் உங்களுடைய தலைமையாசிரியர் சொன்னது போல நூலகத்தை பயன்படுத்துங்கள். இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க பாட்டியா வந்து ஏதோ ஒண்ணு பேசுறீங்கன்னு. யாரா எந்திரிச்சு ஒரே ஒரு தலைப்பு சொல்லுங்க, யார் வேணாலும் எந்த தலைப்பு வேணாலும் சொல்லுங்க. ஒரே ஒரு நேரம் வேற இல்ல. தலைமை ஆசிரியர் ஐயோ முதல் பாடம் போச்சுங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாட ஆசிரியர்கள்லாம் ஐயோ நம்ம பாடம் போச்சு, இன்னைக்கு நம்ம நடத்தி ஆர்வத்தோட அவங்க எல்லாம் தயாரிப்பு பணியோட அந்த பாடம்லாம் போச்சு நினைக்கிறேன். நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். யாரா எந்திரிச்சு ஒரே ஒரு தலைப்பு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஒரு ஆள் எந்திரிங்கம்மா. யாரா பையங்கள் எந்திரிங்க, இல்ல பொண்ணுங்கள் எந்திரிங்க. ஏதாவது தலைப்பு, ஏதோ ஒரு பேர் சொல்லுங்க போதும். சொல்லுமா. நம்பிக்கை. உட்காருமா. நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். தாயவளும் மகள் மீது கொண்டதுதான், தரமான செயல்பாட்டால் விளைவதுதான், ஊன் உயிர் அத்துணையும் ஏற்பதுதான், உல்லாச மக்கள் எல்லாம் கொள்வதுதான். சித்தமுடன் அனுப்பி வைத்த பெற்றோர்கள் செய்து முடித்து சிங்காரித்து சென்று வா மகளே கல்வி சாலைக்கு என்று அனுப்பி வைப்பதும், போர்க்களத்திலே சீவு முடித்து சிங்காரித்து ரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என அனுப்பி வைப்பாளே புறநானூற்று தாய் அவள் அனுப்பி வைப்பதும், வெற்றியதை காண்பறிக்க உற்றதொரு வழியாக உவகை தரும் நிலையாக பாசத்தின் உணர்வாக பக்குவத்தின் எழுச்சியாக மாற்றமின்றி வருகிறதுவே நம்பிக்கை. இந்த கவிதை சரியா? அப்ப நீங்க
சரி சரி பரவாயில்ல. அடுத்த முறை நான் உங்க பள்ளிக்கு வரும்போது இந்த மாதிரி எளிமையான தலைப்பெல்லாம் கொடுக்காதீங்க. கடுமையான தலைப்பு கொடுத்து பேச சொல்லணும். காட்டு மிராண்டி மனிதனும் ஒரு கரடி குட்டியும் சொல்லுங்களேன். ஒரு கடுமையான தலைப்பு கொடுங்க. இப்ப எனக்கு நேரம் இல்லாதனால தலைமையாசிரியர் மனசுக்குள்ளே நினைக்கிறார், ஆகா ஐயா என்ன இலக்கியம் பண்ற இல்ல, இந்த தமிழாசிரியர்கிட்ட மைக்க கொடுத்தாச்சுன்னா இலக்கியம் பண்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனால நல்ல முறையிலே கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் படித்த காலத்துல எங்களுக்கு எந்த அறக்கட்டளை உதவியும் கிடையாது. இன்னைக்கு அண்ணன் சென்னையிலே இருந்த போதும், சுகமான வாழ்க்கை அவருக்கு இருந்த போதும், அண்ணனை விட நான் பெருமையாக சொல்ல வேண்டியது அந்நியதான். காரணம், எந்த ஒரு குடும்பத்திலும் எந்த ஒரு ஆண்மகனும் சிறந்த நிலையிலே ஒரு பணச்செலவை செய்வதற்கு எந்த ஊர்லயும் பெண்கள் முதல்ல ஒப்புதல் கொடுக்கணும். அவங்க கொடுத்தாலும் அவங்க மகிழ்ச்சியை ஈடுபட முடியும், இல்லாட்டி மகிழ்ச்சியை ஈடுபடவே முடியாது. அந்த வகையிலே நாம அன்னைக்கு தான் ரொம்ப நன்றி சொல்றோம். அந்த நன்றியை உங்களுடைய கரவொலியினால் நிலைநாட்டுங்க. சோமசுந்தரம் முதலாம்பாள் அறக்கட்டளை மூலமாக கிடைக்கின்ற இந்த உதவியெல்லாம் நினைச்சு பார்த்து பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுமாறு வேண்டி, 3 எழுத்திலே ஒரு தனி சிறப்புண்டு, முத்தமிழ் மனம் உண்டு, மூவேந்தர் முக்கொடியை முக்கணி என மும்முறை சார்ந்தவர் தமிழன். இந்த தமிழன் வந்த வாழ்வுக்கு முன்னெடுத்து, வாழ்வுக்கு அடிப்படையாக அன்புக்கு முன்னெடுத்து, அன்பார்ந்த இடையில காதலுக்கு முன்னெடுத்து, காதலர் போற்றிடும் கடும் வீரம் முன்னெடுத்து, வீரம் விளைக்கின்ற களம் முன்னெடுத்து, களம் சென்று காணுகின்ற வெற்றி முன்னெடுத்து, அந்த வெற்றிக்கு உங்களை அனுப்பி வைத்த தந்தைக்கு முன்னெடுத்து, தந்தை போற்றிடும் தாய்மைக்கு முன்னெடுத்து, அந்த தாயும் தந்தையும் அனுப்பி வைக்கும் பள்ளிக்கு முன்னெடுத்து, பள்ளியில் பெறுகின்ற கல்வி முன்னெடுத்து, கல்வி பெறுகின்ற அறிவு முன்னெடுத்து, அந்த அறிவின் மூலம் இன்று பெறுகின்ற அந்த பரிசுக்கு முன்னெடுத்து, எனவே மூன்றெழுத்து பெருமிதனை முழுமூச்சை கொண்டு மூச்சு என்ற ஒரு மூன்றெழுத்தோடு முடித்து நலமார்ந்த நற்செயலை தான் செய்து பலமாக உயர்ந்தெடுங்கள். அவை சார்ந்த இன்பம் பெறுங்கள். நலம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் என்றும் நம்பிக்கையோடு வாழ உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, நம்பிக்கைன்னு ஒரு குணம் சொல்லிச்சு. யானையின் பலம் இதுல, யானையின் பலம் இதுல நம்பிக்கை. மனிதன் பலம் நம்பிக்கை, அவ்வளவுதான். புரியுதா? இப்ப பரிசுகள் வழங்கப்படும். கிட்டத்தட்ட மேல்நிலையில 3 பேரு, 10ஆம் வகுப்புல 3 பேரு, 3 6 பேர்ல 5 பேரு பெண்கள், ஒரே ஒரு பையன் தான். அந்த ஒரே ஒரு பையன் என்ன பண்றான், காலையில் சேர்ந்துட்டாங்க, அப்பா போன் அடிச்சு எடுக்கல, நம்ம சத்துணவு போல இருக்காருல, அண்ணன் விட்டு வீடு போக சொல்லியிருக்கோம். ஏன் இந்த 5 பேர் வாங்கினாங்கன்னா, என் பையன் மேல தப்பே கிடையாது, என் பையன் மேல தப்பே கிடையாது. மார்க் இங்கிலீஷ்ல சொல்றான், தமிழ்ல என்ன சொல்றான், மதிப்பெண்கள், மதி, அதனால பெண்கள் வாங்குறாங்க. இதே மதி ஆண்கள் இருந்தா நாங்க வாங்குவோம் இல்லடா. அது சொல்லுங்கடா, மதி பெண்கள் இருக்கிறனால பெண்களுக்கு விட்டு கொடுத்துடுறோம், அப்படியா? இந்த ஆண்டு நீங்க விட்டு கொடுக்காதீங்க, அடுத்த ஆண்டு நாங்க தான் வாங்கன்னு சொல்லி மாணவர்கள் கொஞ்சம் போட்டி போட்டு நீங்கள் அவசியம் வாங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சென்ற ஆண்டு மேல்நிலையில 1200க்கு 1026 இடத்துக்கு முதல் இடம் பெற்ற மாணவி இரா ராதிகா. ராதிகா கல்லூரியில் இருப்பதனால அவங்க தந்தையார், அவங்க தாயார் வந்திருக்கிறாங்க. தாயார் அவர்களுக்கு இந்த பரிசனை வழங்குமாறு சண்முகம் ஐயா அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ராதிகாவுடைய தாயார், இது அந்த அம்மா ஒரு பெருமை, தான் பொண்ணு படிச்சு இந்த பிள்ளைகளை பரிசாகிற தாய்க்கு ஒரு பெருமை. இரண்டாம் பரிசு 1235 காக்கநரை சேர்ந்த துறை என்பது அந்த மாணவன் காலேஜில் இருக்கிறான். பையன் வரல, அதுக்காக சத்துணவு பலரும் போயிருக்கிறாரு, தேடி தவிர அந்த பரிசனை நமது பன்னீர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். மூன்றாம் பரிசாக 1293 இடம் மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பெற்ற மாணவி இரா நிவேதா. தந்தையார் வந்திருக்காங்க, ராமகிருஷ்ணன் அவர்கள். தந்தையார் அவர்கள் பரிசனை வாங்குவார்கள். பரிசு தொகை கவனிங்க. முதல் பரிசு 4000, 2ஆம் பரிசு 2500, 3ஆம் பரிசு 1500. 4000, 2500, 1500. போன வருஷம் 3000 இருந்தது, இந்த வருஷம் 1000, 500, 500 கூட போயிடுச்சு.
10ஆம் வகுப்புல உட்கோட்டையைச் சேர்ந்த இரா அபிநயா 500க்கு 483 மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார். அவருடைய தந்தையார் அவர்கள் வந்திருக்காங்க. தந்தையார் அவர்களின் பெருமையை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்தது 500க்கு 469 மதிப்பெண் பெற்று ஆங்கில வழியில் பயின்ற மாணவி கோ ஆஷா 500 நாணயத்தில் 2ஆம் இடம். அவர் தந்தையார் கோவிந்தராமன் வந்திருக்காரு. கோவிந்தராமன் அவர்கள் பெருமை பெறும். கோவிந்தராமன் அவரு பேர் ஏன் இல்ல. அடுத்து 3ஆம் இடம் ஆங்கில வழியில் பயின்ற காசா நிவேதா 500க்கு 466 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பெற்றுள்ளார். அவர் தந்தையார் சண்முகம் அவர்கள் பரிசனை பெற்றுக் கொள்வார் அன்போடு அழைக்கிறேன். தந்தையார் சண்முகம் அவர்கள் பரிசனையை பெற்றுக் கொள்வார்கள். 4000, 2500, 1000, 1500. இதுல வேடிக்கை என்னன்னா 483, 469, 466 3 மதிப்பெண்கள் 10வது வரையும் நாங்க நல்லா எடுத்து கொடுத்தா +1 +2 வேற வருடம் போயிட்டாங்க. நம்ம ஊர்ல படிக்கல. இந்த 3 பேருமே போயிட்டாங்க. கொஞ்சம் இவ்வளவு எடுத்த நாங்க 11th 12th நல்லா எடுக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு ஆசிரியர்களுக்கு. ஆனா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த நம்பிக்கை வரல. அந்த நம்பிக்கை மாறும் அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா 10th எடுத்த நீங்க 11th 12th உங்களால எடுக்க முடியும் என்று இந்த பள்ளியிலேயே படிக்க வைக்குமாறு பெற்றோர்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்.